கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்ததை அடுத்து உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் வெற்றி பெற்றுவிட்டால் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மக்களிடம் நல்ல பெயர் கிடைத்து விடுமே என்ற காரணத்தினால்தான் கருணாநிதி இப்பிரச்சனையில் முன்னுக்கு பின் முரணாக பேசி வருவதாக உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் திரு ராம்சங்கர் இன்று டெல்லியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது இதனை தெரிவித்தார். உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் என்ற முறையில் கச்சத்தீவு பற்றி நான் சில கருத்துக்கள் சொல்ல விரும்புகிறேன். 1974 ஆண்டு தமிழகத்தில் முதல்வராக இருந்த கருணாநிதி இருக்கும் போதும் இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும் போதும் கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது. அப்போது தாரை வார்க்கப்பட்டது முழுமையாக கருணாநிதி அவர்களுக்கு தெரியும். அப்போதிருந்து இப்போது வரைக்கும் கச்சத்தீவு விவகாரத்தில் முன்னுக்கு பின் முரணாக மீனவ மக்களை, தமிழக மீனவ மக்களை ஏமாற்றி வருகிறார். அப்போதும் சரி இப்போதும் சரி தனது பதவிக்காக மட்டுமே மத்திய அரசை நாடக்கூடிய கருணாநிதி கச்சத்தீவு விவகாரத்தில் இன்று வரை தமிழக மக்கள் மீனவர்களுக்கு எதிராகத்தான் செயல்பட்டு வருகிறார். இது சம்பந்தமாக அம்மா தமிழக முதல்வர் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் கச்சத்தீவை மீட்பதற்காக வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். உச்சநீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டு தமிழகத்திற்கு நோட்டீஸ் அனுப்பியது. அப்போது தமிழக முதல்வராக கருணாநிதி தான் அங்கு இருந்தார். ஒரு பதில் மனு கூட உச்சநீதிமன்றத்தில் வந்து தாக்கல் செய்யவில்லை. கச்சத்தீவை தாரை வார்த்தது தவறுதான், இதை நாங்கள் கண்டிக்கிறோம் என்று தமிழக அரசு முதல்வராக அப்போது முதல்வராக இருந்த கருணாநிதி அவர்கள் ஒரு பதில் மனு தாக்கல் செய்யவில்லை. இந்த வழக்கில் தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்களோ, கச்சத்தீவை மீட்டு தமிழக மீனவர்களுக்கு நல்லது செய்து விடுவார்கள், அந்த பெயர் அம்மாவுக்கு சென்றுவிடக் கூடாது என்பதற்காகவே கருணாநிதி இப்படி முன்னுக்கு பின்புறனாக மாற்றி பேசி வருகிறார். NSC எனப்படும் அணுசக்தி நாடுகள் குழுமத்தில் இந்தியாவை